இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்முடன் இணைந்திருக்கிறார். திரு சுவாமிநாதன், தற்போது தாவேக தலைவர் விஜய் 3வது முறையா ஆளுநரை சந்திக்க போயிருக்காரு. ஏற்கனவே ஆளுநர் தெளிவா குறிப்பிட்டுட்டாரு, மேஜிக்கல் நம்பர் அந்த பெரும்பான்மைக்கு தேவையான 118 அப்படிங்கிறத கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட உறுதியா கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா இது ஆதரவு தெரிவித்தவர்கள் அடிப்படையில் 116 தான் இருக்கிறது. எஞ்சியுள்ள இடங்கள் 2 தேவை. அப்படிங்கிற பட்சத்துல இது சிக்கலை ஏற்படுத்தாதா? விசிக இன்னும் நிலைப்பாட்டை தெரிவிக்காம இருக்காங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக விஜய் அவர்கள் 118 உறுதி செய்த பின்பு செஞ்சிருக்கலாம். பட் அவருக்கு இப்பொழுது அபரிவிதமான நம்பிக்கை எழுந்திருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருந்தார்ல, இடதுசாரிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அதை ஒட்டியே எனது நிலைப்பாடு இருக்கும் என்றுதான் அவர் நேற்று முன்தினம் எல்லாம் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கிற பொழுதே சொல்லியிருந்தார். இப்ப அந்த கட்சியினுடைய ஜூமிட் கூட சென்று கொண்டிருக்கிறது, இணைய வழியிலான கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு பின்பு அறிவிப்பு வரும். இப்போது அவர் இவர்கள் ஆதரவு தருகிறார்கள் என்கிற கடிதத்தை அல்ல, அந்த எண்ணிக்கையில் திருமாவளவன் கட்சியினுடைய 2 பேருடைய பெயர்களையும் அவர் சுட்டிக்காட்டியே ஒரு வேலையை கொடுத்திருக்கலாம். கிட்டத்தட்ட மீட்டிங்கின் முடிவு அப்படி வருவதாக இருந்தாலும் விஜய் தரப்பிற்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்க கூடும். 2 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியையும் கிட்டத்தட்ட நிர்மல்குமார் அணுகி இருக்கிறார். அவர்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருந்தார்கள். நேற்று ஸ்டாலினோடு இருந்தோம், இன்றும் முக ஸ்டாலின் அவர்களோடு இருக்கிறோம், நாளையும் முக ஸ்டாலின் அவர்களோடு இருக்கிறோம் என்றுதான் 2 தினங்களுக்கு முன்பு கூட அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாம கேரளாவில் ஒரு உறவுகள் இருக்கிறது, அதையும் பொருத்தி பார்க்க வேண்டும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவ்வளவு தெளிவாக சொன்ன பின்பும் ஏன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையும் அணுகுகிறார்கள் அப்படிங்கிற புள்ளியும் இருக்கிறது. கேரளால காங்கிரஸ் கூட்டணியில் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறது. இப்பொழுது அங்கு அமைய இருக்கிற அரசுல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கான பிரதிநிதித்துவமும் இருக்கிறது. சோ அந்த புள்ளியில் கார்கே போன்றவர்களோ ராகுல் காந்தி போன்றவர்களோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையும் அணுகி இருக்கலாம். 118 என்கிற எண்ணிக்கைக்கு மேலே கூட கிடைத்துவிடும். அப்படி நடந்தால் கிட்டத்தட்ட விசிகா கொடுக்கிற 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஏறக்கூடிய இடதுசாரிகளை போன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து வெளியிலிருந்து ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாட்டிற்குள் வருவார்களானால் அது ஒரு நல்ல எண்ணிக்கையாக இருக்கும். விஜய் இதையெல்லாம் மதிப்பீடு செய்திருக்கலாம். எப்படியும் நாம் அங்கு சென்று ஆளுநரை சந்திக்கிற நேரத்தில் ஏதாவது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வரும், அதையும் அவர்களுடைய எண்ணிக்கையை மட்டும் குறிப்பிட்டு 2 என்று கொடுத்தால் போதும் தான். அவர்களுடைய ஆதரவு கடிதம் என்பதை பின்னால் கூட கொடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருக்கலாம். பட் இன்னும் அவர் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ பொறுத்து கூட சென்றிருக்கலாமோ என்றும் தோன்றுகிறது. இருந்தாலும் இதுல பெரிய இனிமேல் விஜய்க்கு சிக்கல் இருப்பதாக தோன்றவில்லை. திரு சுவாமிநாதன், அதே நேரம் தாவேகவுக்கு ஆதரவளித்த கட்சிகள் பெரும்பாலானவை திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள். 10 ஆண்டு காலமா ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு ஏற்கனவே திமுக தலைவர் சொன்னாரு. இப்ப திமுக நெருக்கடிக்கு ஆளாயிருக்கா? இல்ல, கடினமான நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட நம்ம அதை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும். ஏற்கனவே தேர்தலிலே தோல்வியடைந்திருக்கிறார்கள். ஏராளமான நலத்திட்டங்கள் கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் ஒப்பிடுகிற பொழுது புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், உங்க கனவை சொல்லுங்க கூட கடைசியில் ஒரு திட்டம், ஏதோ ஒரு வகையில மக்களோடு தொடர்புடைய பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டே இருந்தது. ஆன பின்பும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எதிர்கட்சி வரிசைக்கு தள்ளப்படுகிறது. ஒரு பக்கம் திமுகவை ஆட்சி கட்டிலில் இருந்தும் அமர்த்தி இருக்கிறார், இன்னொரு பக்கம் விஜய் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளையும் கபலீகரம் செய்து கொள்கிறார். அந்த கபலீகரம் என்கிற வார்த்தை சரியாக கூட பொருந்தாது. கிட்டத்தட்ட அவருக்கு ஆதரவு தேவை. அவரும் ஒரு மதசார்பற்ற அணியை எதிர்பார்க்கிறார். அந்த அடிப்படையில நீங்க திமுக கூட்டணியினுடைய கட்டமைப்பே 19 வெற்றி, 21 தேர்தலின் வெற்றி, 24 தேர்தலின் வெற்றி, இந்த 3 வெற்றிகளோட மையக்கூறு அல்லது அடிநாதம் அப்படின்னு நம்ம ஒண்ணு எடுத்தோம்னா அது பாஜக எதிர்ப்பு. விஜய் அதை காட்டிட்டாரு இந்த தேர்தல்ல. நீங்க தேர்தலுக்கு முன்பு அவருக்கு சிபிஐ நெருக்கடி, கிட்டத்தட்ட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. தேர்தலுக்கு பின்பு ஆளுநராக மீண்டும் 2 முறை செல்கிற பொழுதும் நம்ம பழைய மரபுகளை எல்லாம் பேசணும். 108 என்பது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருக்காரு, சோ அவரை அழைக்கணும் அப்படி என்பது விதியாக இருந்தாலும் கூட காங்கிரஸ் அந்த அணியில் போனதாக நெருக்கடிக்குள்ளானார். சோ அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இந்த அணி ஒன்றிணையுது. சோ அந்த அடிப்படையிலும் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. திமுகவுக்கு கடினமான நெருக்கடி தான். கிட்டத்தட்ட அவர்கள் தங்களுடைய கூட்டணி கட்சிகளையும் கடினமான செயற்குள்ளாக்கியிருக்காங்க. நீங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா அந்த கேஸ் சிலிண்டர் விலை அந்த உயர்வு உள்ளிட்டவைகளை வைத்து தட்டுப்பாடு ஏற்படுத்தி போராட்டம் நடத்தின கூட இடதுசாரி இயக்கங்களும் விசிகாவும் பங்கெடுத்தாங்க. அவ ஏதோ ஒரு குறியீடை தொடர்ந்து உணர்த்தி கொண்டுதான் இருந்தார்கள் திமுகவுக்கு. அது இப்ப இறுதி வடிவம் பெற்றிருக்கிறது. திமுகவுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் சவாலாக இருக்கும். அதே அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா பெருஞ்சவாலாக இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அதே நேரம் ஆதரவு தொடர்பா கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர்கள் இருவருமே செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது திமுக உடனான உறவு தொடரும், வெளியிலிருந்து தாவேவுக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆனா அது அவர்கள் தேர்தல் கூட்டணி என்பது திமுகவோடு. இது இந்த நேரத்தில் நிகழ்நேரத்துல அவர் ஜனநாயகத்தை காக்க வேண்டும். ஒரு சிங்கிள் பெரிய பார்ட்டியாக வந்திருக்கக்கூடிய கட்சியை கிட்டத்தட்ட அது ஒரு 10ஆம் தேதிக்கு பின்பு வேறு வகையான நடவடிக்கைகளில் இறங்கிவிடக்கூடாது. அதற்கு முத்தாய்ப்பாக இதை முடிச்சிருவோம், இப்பொழுதே ஒரு ஆதரவை கொடுப்போம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் இடதுசாரிகள் எடுத்திருக்காங்க. தேர்தல் கூட்டணி அவர்களுக்கு திமுகவோடு தான். அப்படி இருக்க முடியாது. கிரவுண்ட்ல போய் நீங்க களத்துல போய் நாங்க தேர்தலுக்கு திமுகவோடு இருக்கோம்,
இந்த இந்த வாட்டெடுப்புல மட்டும்தான் அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த ஒரு பாஜக நிலைப்பாடு, ரெண்டு கட்சிக்குமே ஒரே கொள்கை தானே, ரெண்டு கட்சியுமே பாஜக எதிர்ப்புல இருக்காங்க. அப்ப களத்துல இடதுசாரிகள் போகிற பொழுது மக்கள் மன்றத்தை அணுகிற பொழுது அவர்களுக்கே சிக்கல் இருக்கும். ஒன்றில் இந்த பக்கம் இருக்கணும் அல்லது அந்த பக்கம் இருக்கணும், இரண்டுக்கும் இடைப்பட்ட பக்கத்துல நிக்கிறாங்க. அதுக்கு அவர்களுக்கிட்ட சொல்றதுக்கு ஒரு நியாயமான காரணமும் இருக்கு. அவர்கள் ஆட்சியில் பங்கெடுக்கல, வெளியிலிருந்துதான் ஆதரவு கொடுக்குறாங்க. இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு வெளியிலிருந்து ஆதரவு, அதே நேரத்தில் அவர்கள் திமுகவோடு கூட்டணி தொடரும் அப்படிங்கிற நிலைப்பாடு. இது இடதுசாரி இயக்கங்களுக்கு பொறுத்தவரையில் கொள்கை தெளிவுள்ள, சித்தாந்த தெளிவுள்ளவர்கள் தான் அந்த கட்சியில இருப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சாமானிய மக்களுக்கு இடதுசாரிகளை நம்பி பெரிய கூட்டம் இல்லை. அந்த அடிப்படையில் இது இடதுசாரிகளுக்கான அரசியல். இதுல மக்கள் மன்றத்தில் இது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தாதுன்னு நான் பாக்குறேன். திமுக கூட்டணியால் அவர்கள் 2 இடங்கள் வென்றிருக்கிறாங்க, தலா 2 இடங்கள் வென்றிருக்காங்க. போன பாராளுமன்ற தேர்தலில் வென்றிருக்காங்க. அகில இந்திய அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இருப்பு திமுக கூட்டணியால் உறுதி செய்யப்பட்டது. இதையெல்லாம் மதிப்பீடு செய்து அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. பட் இந்த நிலைப்பாட்டை அவர்கள் தொடர்வார்களா அப்படிங்கிறது நம்ம போகதான் கணிக்க முடியும். விஜய் ஒருவேளை பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தி விட்டால் அடுத்து வருகிற பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் எந்த பக்கம் நகர்வாங்க என்கிற கேள்வி என்னலாம். அதுவரையிலும் அவர்கள் திமுகவோடு தான் தொடர்வாங்க. இடையில ஒரு உள்ளாட்சி தேர்தல் வரும். ஆட்சி அமைந்த உடனேயே கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்குள் ஏற்கனவே கிராம ஊராட்சிகளோட பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு. இன்னும் பேரூராட்சிகள் போன்ற நகராட்சிகள், மாநகராட்சிகள் இதனுடைய பதவி காலம் தான் போகுது. அதுவே இன்னும் ஓராண்டுகள்ல முடித்துவிடும், 6-7 மாதங்கள்ல முடித்துவிடும். அதை ஓராண்டுகளுக்குள் அந்த தேர்தலை சந்திக்கணும். அப்ப இடதுசாரிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க என்பது அப்பொழுதுதான் விவாத பொருளாகும். அதுவரை இது ஒரு பெரிய சர்ச்சையை மக்கள் மன்றத்துல உருவாக்காது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல, இப்ப எல்லோருடைய கண்களும் திருமாவளவன் மேலதான் இருக்கு. திருமாவளவன் என்ன முடிவெடுக்க போறாரு? ஏற்கனவே அவர் சொன்னாரு, இடதுசாரிகளின் பாதையில் எங்களோட முடிவு இருக்குன்னு சொன்னாரு. இடதுசாரிகள் வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை விசிகவும் அதே முடிவு எடுக்குமா அல்லது நிபந்தனையோட ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்க அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு அப்படின்லாம் முன்னாடி பேசினதை நம்ம பார்த்தோம். விசிகவோட பயணமும் அப்படிதான் இருக்குமா? இல்ல, விசிக நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இப்ப அவர் ஏறக்குறைய ஒரு இருதலை கொள்ளி எறும்பு போல் இருக்கிறார் அப்படின்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட திமுகவுடனான உறவை முறித்து கொண்டால் அது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷத்தோடு நிபந்தனைகளுடன் கூடிய ஆதரவு. ஒருவேளை இடதுசாரிகளை போல நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னா திமுகவோட உறவு தொடரும். அந்த இடம் தான் அவருக்கு நெருடலாக இருக்கலாம். கடந்த பாராளுமன்ற அதான் முடிவை அறிவிக்க தாமதம், அந்த மையத்தில் சொல்கிறேன். ஏன் இவ்வளவு தாமதமாகிறது? இடதுசாரிகள் அறிவிக்கட்டும் என்று ஏன் காத்திருக்கிறார்? அதனுடைய புள்ளி அதுதான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்கள்ல வெற்றி பெறாங்க விசிக. அதற்கு பின்னதான் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆகிறாங்க. அவர்கள் காங்கிரஸை போல ஒரு தன்மை அந்த கட்சிகளிடம் இல்லை. காங்கிரஸ் போய் நன்றி கூட சொல்லல. வெற்றி பெற்றவர்கள் 5 பேரும் போய் சந்திக்கல. முக ஸ்டாலின் அவர்களையோ திமுக தலைவர்களையோ சந்திக்கல. நேரடியாக போய் இணைந்து விட்டார்கள். அது நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு. திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு என்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா தமிழக அரசியல் களத்துல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷத்தை முதல்ல எழுப்புனதே திருமாவளவன் அவர்கள் தான். அது மக்கள் நல கூட்டணி 2016 வடிவமாக இருக்கலாம். அதற்கு முன்பே மக்கள் நல கூட்டு இயக்கம் என்கிற பெயர்ல விசிக சார்பில் இருந்து புத்தகங்கள்லாம் வெளியிட்டதாக இருக்கலாம். அதையெல்லாம் நாம் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொன்று, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி அவர்கள் அந்த கூட்டணியில் அங்கமாக இருந்தார்கள். வேங்கவயல் பிரச்சனையாக இருந்தாலும், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணமாக இருந்தாலும், கவின் கொலை வழக்காக இருந்தாலும், எதுலையுமே அவர்களால் ஒரு பெரிய அளவுல களமாட முடியலையே. நீங்க கவின் கொலை வழக்கெல்லாம் ஒரு ஆவண கொலைகளுக்கு எதிரான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசத்தானே முடிந்தது. அதை தாண்டி அவர்களால் செயல்படுத்த முடியல. அப்ப இங்கு விஜய் கட்சிக்கு இயல்பாகவே பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அந்த சூழல்ல போய் பெரும்பான்மை இடங்களுக்கு தேவையான இடங்களை நிரப்பிக் கொள்வதன் மூலமா ஒரு கிங் மேக்கராகவும் இருக்கலாம். நீங்க பாலிசி மேக்கிங்லயும் நிறைய விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு கொண்டு வர முடியும். அதனால அவர்கள் நிபந்தனைகளுடன் கூடிய ஆதரவு தான் கொண்டு வருவாங்க. இடதுசாரிகள் போன்று அவர் முடிவெடுக்க மாட்டார். இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எதிர்மான நிலை கொள்ளலாம். நீங்க ஒரு ஆட்சியை சீர்தூக்கி மட்டுமே பார்த்துக் கொண்டிருப்பார்கள். பங்கேற்பு என்பது அவரிடம் குறைவு. நீங்க 2004 to 2014 பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் அரசுலயே அவர்கள் பங்கேற்கல, மைனாரிட்டி அரசுல மத்தியில. அந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் இருக்க மாட்டார். முக்கியமான இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தொடர்ந்து பேசலாம் திரு சுவாமிநாதன். ஆளுநர் விஜய் இடையிலான சந்திப்பு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. ஆளுநர் மாளிகையில் தவேக தலைவர் விஜய் சந்தித்த நிலையில் தற்போது அந்த சந்திப்பு என்பது நிறைவடைந்திருக்கிறது. பெரும்பான்மையை நெருங்கிய நிலையில் விஜய் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். தற்போது அந்த சந்திப்பு என்பது நிறைவடைந்திருக்கிறது.